முகமது சல்மான் கான் அப்படிங்கிறவங்க ஆர்எஸ் மங்கலத்திலிருந்து, ராமநாதபுரம் மாவட்டம் ஆர்எஸ் மங்கலத்திலிருந்து கேட்குறாங்க, தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. தொழுகை ஆரம்ப நேரத்திலே தொழுகை நேரம் ஆரம்பத்திலேயே தொழுது விடலாமா, பாங்கு சொன்ன உடனேயே அந்த வக்துக்கான தொழுகையை தொழுது விடலாமா தனியாக அப்படின்னு கேட்குறாங்க. தனியாக ஏன் தொழுகணும்? அதாவது தொழுகையை பொறுத்த வரைக்கும் நேரம் குறிக்கப்பட்ட கடமை, அந்த நேரத்தில் தொழுகணும். எவ்வளவு நேரம் அதுக்கு இருக்குதோ அந்த நேரத்துக்குள்ள நம்ம தொழுகணும். துவக்கத்தில் தொழுகிறது என்று ஒன்று இல்லை. எப்படி இருக்குன்னு கேட்டா, தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவுங்கள். தொழுகையை பற்றியான கேள்விக்கு ரசூலுல்லாஹ் சொன்னது என்னன்னு கேட்டா, தொழுகை உரிய நேரத்தில். உரிய நேரம்ன்ற என்ன? அதனுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உள்ள எல்லாமே உரிய நேரம் தான். இந்த நேரத்தை தாண்டினா தான் உரிய நேரம் இல்லாமல் போயிடும். இப்போ நம்ம ஊருக்குள்ளே ஒரு நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஜமாத்துக்குன்னு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு அரை மணி நேரம் கழிச்சிருக்குது, 3/4 மணி நேரம் கழிச்சிருக்கு, தாராளமாக தொழுவுங்க, தப்பில்லை. முதல்ல தொழுகணுன்றக்காண்டி நான் தனியாக தொழுதுறேன் அப்படி போகக்கூடாது. நான் சீக்கிரமாக தொழுகணும் என்பவர்கள் சீக்கிரமாக தொழுவுங்கள் என்ற கட்டளைலாம் இல்லை. உரிய நேரத்தில் தொழுவுங்கள் தான் கட்டளை இருக்கிறது. கட்டளை எப்படி இருக்குன்னு கேட்டால், எது உரிய நேரம் அந்த நேரத்தில் தொழுதுருங்க. உரிய நேரம்னா என்ன? அந்த தொழுகை நேரம் ஆரம்பமானதிலிருந்து அது முடிகிற வரைக்கும் ஒரு நேரம் இருக்குது. சுபுகனா சுபுக்கு ஒரு டைம் இருக்குது, லுஹர்னா லுஹருக்கு, அசர் வர வரைக்கும் டைம் இருக்குது, அசர்னா மகரிபுக்கு சூரியன் மறையிறதுக்கு முந்தி வரைக்கும் நேரம் இருக்கிறது. இந்த நேரம் தான் உரிய நேரம். இந்த நேரத்தை ஃபிக்ஸ் பண்ணி ஜமாத்துக்குன்னு ஒரு டயத்தை போட்டாச்சுன்னா அந்த நேரம் தாமதமான நேரமாக இருந்தாலும் சரி. இப்போ அசர் தொழுகை பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் சீக்கிரமாக தொலை வைப்பாங்க, பல ஊர்களில் லேட்டாக தொலை வைப்பாங்க. 4 மணி 4:30 மணிக்கு தொழுகிற ஊர்களும் உண்டு, 5 மணி 5:15 தொழுகிற ஊர்களும் உண்டு. ரெண்டும் ஓகே தான். மார்க்கத்தில் ரெண்டும் இது சிறந்தது, இது சரி, அது தப்புன்னு சொல்லுகிற நிலையெல்லாம் ஒன்றும் இல்லை. அதனால தனியாக தொழுகிறதுக்காக சீக்கிரம் தொழுகணுன்றக்காண்டி தனியாக தேர்வு செய்யாதீங்க. தாமதமானாலும் பரவாயில்லை, உரிய நேரத்தில் தொழும் பொழுது ஜமாத்தாக தொழுவதே சிறந்தது. அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அடுத்து அதை ஒட்டி இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. பயான் நடைபெறும் பொழுது நபியின் மீது ஸலவாத்து ஒவ்வொரு முறையும் சொல்ல வேண்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி ஒவ்வொரு தடவையும் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லும்போது ஸலவாத்து சொல்லணும். இது ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி இருக்கிறாங்க. ஆனால் இதை எப்படி பயானில் ஒரு மணி நேரம் பயானில் ஒரு 20 தடவை 25 தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை சொல்கிறாங்க. ஒவ்வொரு தடவையும் நான் ஸலவாத்து சொல்லணுமான்னா அது அவசியம் இல்லை. ஒருத்தர் ஒரு பிரியத்தில் முஹப்பத்தில் ஒருத்தர் சொல்கிறாரு, சொல்லுவதை நீ ஏன் சொன்னான்னு கேட்க முடியாது, நீ சொல்வது குற்றம்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸலவாத்தை சொல்வதற்கு ஒரு சபையில் ஒரு தடவை ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை ஒரு முறை நான் நினைவுபடுத்தி அதுக்கு ஸலவாத்து சொல்லிட்டேன்னா அந்த சபையில் 10 முறை சொல்லப்பட்டாலும் 100 முறை சொல்லப்பட்டாலும் அவை அனைத்திற்குமே அது போதுமானது. ரசூலுல்லாஹ்வுடைய பேர் நினைவு கூறப்படுகிறது. நினைவு கூறப்பட்ட உடனே நான் ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்து சொல்லிட்டேன். ஒரு நேரத்தில் 10 ஒரே டயத்தில் 100 தடவை கூட சொல்லப்படலாம். அதை 100 என்ற எண்ணிக்கையில் இருக்க தேவையில்லை. இப்போ ரசூலுல்லாஹ் பற்றி பேசணும், இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தி சொல்லப்பட்டுச்சு. ஒரு ஹதீஸை சொல்றதுக்குள்ள 3 தடவை நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய பேரை சொல்லிடுவோம். பல நேரங்களில் சொன்னாங்க அப்படின்னு ஆரம்பிப்போம், ரசூலுல்லாஹ் இவ்வாறு சொன்னார்கள், கடைசியில் முடிக்கும் போது திரும்பவும் அதை சொல்லிடுவோம். ஒரு செய்தியை சொல்றதுக்குள்ள 2 தடவை 3 தடவை கூட நபி அவர்களுடைய பேரை சொல்லிவிடுவதற்கான வாய்ப்பு உண்டு. அப்போ நான் ஸலவாத்து சொல்றதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அடுத்தடுத்த விஷயங்கள் மிஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு வரி ஹதீஸை கூட என்னால் கிரகிக்க முடியாமல் போயிடும். அந்த அர்த்தத்தில் மார்க்கம் சொல்லலை. மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டால், ஒரு சபையில் ஒரு நேரத்தில் அது நினைவூட்டப்பட்டால், உதாரணமாக நேரடியாக இது எங்கே பொருந்துதுன்னு கேட்டால் பாங்கு விஷயத்துல தான் பொருந்துகிறது. பாங்குல ரசூலுல்லாஹ்வுக்கு ஸலவாத்து சொல்லுமாறு வருது, ரசூலுல்லாஹ் காட்டி தர்றாங்கல்ல. பாங்கு முடிஞ்சோன்னா ரசூலுல்லாஹ் மேலே ஸலவாத்து சொல்லி தான் பாங்கு துவா ஓதணும். ரசூலுல்லாஹ்வுடைய பேர் எத்தனை தடவை சொல்லப்படுது பாங்குல? அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் 2 தடவை சொல்கிறோம்ல. 2 தடவைக்கு எத்தனை தடவை நம்ம ஸலவாத்து சொன்னோம்? 2 தடவைக்கு அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லும்போது நீங்கள் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் தான் சொன்னீங்க. அந்த உடனே கூட ஸலவாத்து சொல்லலை, அப்படி சொல்லுமாறு சொல்லலை. அவர் என்ன சொன்னாரோ அதுதான் திரும்பி சொல்லுங்க. நாங்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் சொல்லும்போது அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் அதே அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், ஹய்யா அலல் ஸலாஹ் ஹய்யா அலல் ஃபலாஹ் தான் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இப்போ இது முடிஞ்ச பிறகு முஹம்மது ரசூலுல்லாஹ் பேர் நினைவுபடுத்தப்பட்டுச்சே, அப்போ அதுக்கு என்ன ஸலவாத்து சொல்லணுமே? முடிஞ்ச பிறகு ஸலவாத்து சொல்லிக்க, உடனே சொல்லணும் கூட இல்லை. முடிஞ்ச உடனே ஒருக்க சொல்லியாச்சுன்னா 2 முஹம்மதை கேட்டீங்க, ஒரு ஸலவாத்தை சொன்னீங்க. பாங்கில் ரசூலுல்லாஹ் வெளி கேட்டுட்டாங்கல்ல. அதே தான் பயானில் உட்காந்தீங்களா, உட்காந்து முடிகிற நேரத்தில் சபை கலைஞ்சு போகும்போது ஸலவாத்து சொல்லிடுங்க. இந்த ஸலவாத்து சபை கலைகிற தருணத்தில் பெரும்பாலும் அந்த சபை கலைகிற துவா ஒன்று ஓதப்படுகிற நினைவு இருக்குது. அது எல்லாம் நினைவுபடுத்தப்படுது கூட்டங்களில் எல்லா இடத்துலையும். சபை கலையும் போது ஓதுற துவா ஓதிக்குங்கன்னு
அதோடு சேர்த்து செலவாத்து சொல்லிக்கங்கன்னு. ஏன்னா நம்ம கூடுகிற எல்லா இடத்துலையும் ரசூலுல்லாஹ் பேசுகிறோம், ரசூலுல்லாஹ் நினைவுபடுத்துகிறோம், ரசூலுல்லாஹ்வுடைய போதனைகளை நினைவூட்டுகிறோம். செலவாத்து சொல்லிட்டு சபை கலைஞர் துவா ஓதிட்டு போங்கன்னு சொல்லிடுங்க, அது இன்னும் சிறப்பானதாக போயிடும். அப்போ அவ்வாறு செய்தாலே போதுமானது. ஒவ்வொரு உரையும் செலவாத்து சொல்ல வேண்டும் என்கிற கட்டாயம் நமக்கு எதுவும் இல்லை.